வணக்கம். வெற்றிவேல் முருகா. சின்ன வயசுலேயே நம்மலாம் ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு இது கேட்டிருப்போம், தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. இதோட அர்த்தம் என்னென்னா, தர்மத்தை நீ முதல்ல காப்பாற்று, அப்புறமா தர்மம் ஒன்றை காப்பாற்றணும். இது என்னடா பைத்தியக்காரத்தனம் நினச்சி, தர்மத்தை நம்ம முதல்ல காப்பாற்றி அதுக்கப்புறம் அது நம்மளை காப்பாற்றுமா? அப்போ அப்படி தான் நினச்சேன். சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்றப்புறம் ஒரு பிள்ளை குழந்தைய அந்த குழந்தை ஜாகிரதையாக வளர்த்து பெரியவனாக்கி பெரிய ஆளாக்கினப்புறம் அந்த பையன் அம்மாவுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அப்புறமா அம்மாவை காப்பாற்றணும். இதே தான் நம்ம வருது. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிந்து வழிபாடுகளை திருப்பரங்குன்றத்தில் முருகரை நம்ம காப்பாற்றணும். தமிழ் ஜனம், ஹிந்து ஜனம் காப்பாற்றணும். நம்ம காப்பாற்றின அப்புறம் தான் அரசியல்வாதிகளை அனுமதிக்கணும். இதுக்கு நாம வச்சு இப்போ எலெக்ஷன் சீசன், இது தேர்தல் காலம். எந்த பார்ட்டி எதுவாக கை கொடுப்போம், யாருக்காவது எதாவது பண்ணணும். ஸோ 6,50 லட்சம் ஹிந்துக்கள் தமிழ்நாடு என்னங்க, ஒரே ஒரு விண்ணப்பம். நாங்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் ரெஸ்பெக்டட் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு விண்ணப்பம் சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் இணைந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு அறிக்கை கொடுங்க. ஹிந்துக்களுக்கும் வாக்குறுதி கொடுங்க. சிறுபான்மையினருக்கு எப்படி கொடுத்த மாதிரி எங்களுக்கும் கொடுங்க. நாங்கள் 6.5 கோடி பேர் இருக்கோம். ஆனால் ஒன்றும் பண்ண முடிகிற நிலைமையில இல்லை, டைம் இல்லை. இதெல்லாம் எப்படின்னா, பாஜக எப்படி பண்ணிச்சுனாக்கா, டைம் இல்லாத பண்ணி நெருக்கடியில் கொண்டு வச்சு, நீ பாஜக அதிமுக கூட்டத்துக்கு ஓட்டு போட்டு தான் ஆகணும் பண்ணி ஹிந்துவாக இருந்தாங்கிற ஒரு வார்னிங் மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு எலெக்ஷனில் ஓட்டுடுவாங்க. நாங்கள் சின்ன கோரிக்கை, நாங்களாம் என்ன பெரிய அஜிடேஷன் பண்ணி அதெல்லாம் பண்ண போகிறதில்ல, பண்ணுற இதுவும் கிடையாது, நமக்கு அந்த கெப்பாசிட்டியும் இல்லை, அந்த எண்ணமும் இல்லை. அதனால நாங்கள் கேட்குறது என்னென்னா, ஒரு வாக்குறுதி கொடுங்க. என்னென்னா, கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமைச்ச மெஜாரிட்டி வந்து நாளைக்கு, இதில் எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் இந்த விஷயமா வேறு வீடியோ போடுறேன். ஆட்சிக்கு நீங்கள் வந்தாக்க எங்களுக்கு ஒரு உறுதி கொடுங்க. இந்த மத மாற்றத்தை நிறுத்துறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்க. கோவில் குலத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்க. அவ்வளோதாங்க. ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் முருகா.